எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாம் முடிச்சிருக்கீங்க. 16 பேருக்கு நன்றி. ஓகே, இப்போ வந்து கதை சொல்லலான் இருக்கேன். இந்த கதையில் உங்களால் ஏற்க முடியாத ஒரு விஷயம், இந்த கதையில் சொல்லும்போது நான் தான் கதாநாயகனாக இருக்கேன், அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கதாநாயகன் நீங்கள் நயன்தாரா, த்ரிஷா, சமந்தா, நசரியா இந்த மாதிரி நீங்கள் யாரை வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது எல்லோருக்கும் பிப்ரவரி மாதம்னால காதலை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கெலாம் பிறந்ததுலேருந்தே காதல் தான். பல வருடங்கள் கடந்து வந்துச்சு. இந்த கதையில் எப்படின்னா, அப்போ 10 வயசு இருக்கும். மீச தாடி கூட முளைக்காத வயசில் காதல் முளைச்சிச்சு அப்படின்னா அது அப்படிப்பட்ட ஒரு காதல் தான். எல்லோரும் மாதிரி தான் நானும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கும்போது அம்மா வந்து வேகமாக வந்து காலங்காத்தால் எழுந்திரிச்சு தூக்கம் கூட கலையாமல் அந்த தூக்கத்தோடு குளித்து முன்னாடி போய் வண்டியில் ஏறி அந்த வேனில் உட்கார்ந்த போது, தூக்கத்திலே லாஸ்ட் சீட்டில் போய் உட்காந்துருந்த போது, அந்த தருணத்தை தாண்டி முன்னாடி வேன் நகரும்போது அடுத்த ஸ்டாப்பில் என்னோடய சீனியர் ஏறினாங்க. அப்புறம் எங்கே தூங்குறது, அப்புறம் ஸ்கூல் போகிற வரைக்கும் அப்படியே அவங்களே பார்த்துட்டு திரும்ப அப்படியே பின்னாடியே போயிட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க வந்து பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி ஏறி போய் அவங்கள பார்க்கணுமே அப்படின்றக்காண்டி, அது அறியாத வயசு தெரியாமல் நடந்திருக்கும் அப்படின்றது தான் காதல் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே 10th வரைக்கும் போச்சு. 11th தான் ஒரு நல்ல ஸ்கூல் மாறி போயிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு, பசங்க வாழ்க்கையில் முக்கால்வாசி பேர் கெட்டு போகிற காரணம் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குது, மச்சான் அந்த பொண்ணு உன்னை தாண்டா பார்க்குது, அவ்வளோதான். அங்கே போச்சு. டேய், அவள் பாட்டு வெளியில் ஆள் யாராவது போகிறான்னு பார்த்தாடா, பஸ்ஸு யாரா வருதான்னு பார்த்தாடா, இல்லை மச்சான் நம்ம கிளாஸ்லேயே உனக்கு தான் அந்த பொண்ணு செட் ஆகும். ஸோ சரி, அந்த பொண்ணுக்கு நம்ம பேர் கூட தெரியாது, அதுதான் முக்கியமான விஷயம். சரி, நம்ம இப்படி பேசிட்டு போது தமிழ் வாத்தியாருக்கு கோவப்பட்டு, தம்பி யாராம் டே நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டியா நீ, டே யாராம் பேசிக்கிட்டு இருக்கேன், டே ஏண்டா என்ன சொம்பைங்களா தம்பி தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க வெளியில் போ. இவ்வளோ அசிங்கப்பட்டு திட்டி வெளில போகும்போது கூட கிளாஸே நம்மளை பார்க்கும், ஆனால் அந்த பொண்ணு மட்டும் நம்மளை பார்க்காது. ஆட இப்படி ஒருத்தன் கிளாஸில் இருக்கிறதே தெரியாது. சரி, அப்படி இப்படின்னு 12th வந்து நின்னாச்சு. சரி, 12th பப்ளிக் எக்ஸாமு, கடைசி எக்ஸாமு முடிச்சுட்டு பசங்களாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவோட வண்டியில் ஏறி போகும்போது அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம், ரெட்டச்சடை, தலையில் அந்த ஒத்த ரோசா, திரும்பி டாட்டா காமிச்சா அவள் ஃப்ரெண்டுக்கு. எனக்கு அவள் ஃப்ரெண்டுக்கு இன்னும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே நிற்கிது. சரி, அவ்வளோதான், நமக்கு ஸ்கூலில் எந்த லவ்வும் செட் ஆகாது, இதுக்கு மேலே காலேஜுன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, கல்லூரி வாழ்க்கை காதலாக இருக்கும்னு நினச்சி நம்பி போனேன். எல்லோரும் அப்படி தானே போகிறது, அங்கே நடக்கிறது வேறு. சினிமாவில் இருக்கிற மாதிரி கல்லூரி வாழ்க்கை இருக்காதுப்பான்னு அப்போவே சொன்னாங்க. அப்போ புரியலை, உள்ளே போகும்போது புரிஞ்சிச்சு. இதில் என்ன அன்எக்ஸ்பெக்டட்னா, ஒரே காலேஜு ஆனால் அதே பொண்ணு வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் எப்படியும் அந்த பிள்ளைக்கு நம்ம பேர் தெரியாது, நம்மளே போய் சொன்னால் கூட தெரியாது. என் ஃப்ரெண்டு அப்போ தான், மச்சான் பக்கத்து டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெஷர்ஸ் டே இருக்குது, நம்ம போகிறோம் அப்படின்னா. டேய் வேணாண்டா, நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நம்மளை மதிக்க மாட்டாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டு போய் எதுக்குடா அப்படின்னு கேட்டே கேட்கல. டேய் வாடா போவோம், கல்ச்சுரல் இருக்கும், டான்ஸ் இருக்கும், அப்படி இருக்கும்னா. அன்னைக்கு அவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் அன்னைக்கு அந்த பொண்ணு சாரீ கட்டிட்டு வந்தா. எனக்கு உடனே ஐயோ, இந்த பொண்ணுங்களை சாரியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா, அதுவும் நம்மளோட கிரெஷெல்லாம் சாரியில் பார்த்தா அங்கேயே விழுந்துரும். கல்லூரி சாலை அவள் கட்டி வந்த சேலை, அதனால் அந்த இடமோ பூஞ்சோலை, மயக்கிறாள் ஆலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி தருணத்தில் அவள் புடவை கட்டி வந்ததை பார்த்து அவள் தோழிகள் கூறினார்கள், நீ கட்டி வந்த புடவை அழகாக உள்ளது, நானா இருந்தா சொல்லியிருப்பேன், பெண்ணே நீ கட்டியனால் தான் அந்த புடவையே அழகாக தெரிகிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு சொல்லி அப்படி இருக்கலாம்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஒரு தருணத்தில் அப்போ தான் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. கல்லூரியில் நான் கண்ட கண்மணியே, என் இதயம் திருடிய பெண்மணியே, நீ பேசும் 2 வரி பேச்சு, அதுவே நான் வாங்கும் மூச்சு. அவள் சிரிப்பினால் என்னை சிறைப்பிடித்தாள், அவள் பார்வையில் என்னை பதறச் செய்தாள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த தருணம். சரி, லவ்வெல்லாம் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை வச்சு அப்படி இப்படி நமக்கு தான் ஹெல்ப் பண்ண காலேஜில் ஒரு 4 ஃப்ரெண்டு இருப்பாங்களே, அவங்கள வச்சு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டையும் மறைமுகமாக ஒரு லெட்டரை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணால் அந்த காதலை அந்த பொண்ணு ஏற்றுக்கலை. என்னடா இது காதல் ஏற்றுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு கவிதையை போடுவோமே அப்படின்னு. பெண்ணே, காதல் மட்டும் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்திருந்தால் என்றோ நீ சீப்போ என்று
துரத்திய பிறகு சென்றிருப்பேன். காதலித்தவளையே கரம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தனால்தான் நீ சீ போ என்று துரத்தினாலும் அந்த நாயைப் போல உன் பின்னால் வருகிறேன். இன்று மட்டுமில்லை, வாழ்க்கை முழுவதும் வருவேன். என்னை ஏற்பாயா, என் காதலை மறுப்பாயா? அம்பிட்டுதேன். அந்த பிள்ளை விழுந்துருச்சு. அப்புறம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு காலேஜ் லைஃபு. அப்போ தான் லவ் பிக்கப் ஆகி போய்கிட்டு இருந்த தருணத்தில் கொரோனாவால் லாக்டவுனு. அவ்வளோதான், சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் விடலையே, அப்படியே அலைபேசியில் அழைத்து பேசிய தருணங்களும் மறக்கவில்லை, இன்று வரை நினைவுகளில் உள்ளது அப்படின்ற மாதிரி. கொரோனாவால் லாக்டவுனு, உன்னை பார்க்காதனால என் ஹார்ட் டவுனு. இ பாஸ் இல்லாமலே இனிமையாக செல்வோம் நீயும் நானும் ஒரு பயணம். உன்னை பார்க்காம பேசாமல் இருக்கிறது அந்த கொரோனாவிட மோசமானது. இந்த கொரோனாவால் தொலைதூரத்தில் நீ இருந்த போதும் தொல்லைகள் தந்தது உன் நினைவுகள். மறக்கவில்லை, மறக்காது என்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தெலாம் தாண்டி அந்த வருஷத்தை கடந்து கொரோனாவை தாண்டி காலேஜ் லைஃபுக்குள்ளே என்ட்ரி ஆனான். சரி, எப்பயும் சொல்கிற மாதிரி உன் கூட 100 வருஷம் வாழணும் நம்பிட்டேன். ஓகே, அப்போவே தெரிஞ்சிருச்சு கழட்டி விட்ற வழி தேடிட்டா போல், அதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறா. அந்த வீட்டில் உட்காந்து என்னதான் பேசினாலும் தெரியல, அந்த கொரோனா லாக்டவுனில் வந்து நம்ம காதல் காப்பிக்கிற மாதிரி இல்லை. நான் இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறேன். ஏன் இத்தனை நாள் நீ ப்ராக்டிக்கலாக தியரியாக யோசிக்க மாட்டியா? இப்போ தான் உனக்கு அந்த ப்ராக்டிக்கல் தியரிலாம் தெரியுமா? இல்லை, இதெல்லாம் செட் ஆகாது, இது எனக்கு அப்போவே தெரியும். சரி, என்னைக்கு ஒரு நாள் போகுது, அது இன்றைக்கா இருக்க போகுது. எனக்கு எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்த்துட்டாங்க, மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, 2-3 வருஷத்தில் கல்யாணம். ரைட்டு, அவ்வளோதான். எவன் கண்ணு பட்டுச்சோ தெரில. உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பிக்கப் ஆனாலும் ட்ரீட்டு, பிரேக்கப் ஆனாலும் ட்ரீட்டு. வா மச்சான் உனக்கு பிரேக்கப். ஏன்டா நீலாம் ஃபஸ்ட்டு பிரேக்கப்புக்கு எப்படி இருக்க? அங்கே பாரு, நம்ம பையன் காலேஜில் இது 13வது பிரேக்கப். அவன்லாம் கவலைப்பட்டுக்கிட்டா இருக்கான். டேய், நான் உண்மையாக லவ் பண்ணிட்டேன்டா, நான் ஃபீல் பண்ணுறேன்டா, அது எனக்கு தான்டா தெரியும். என்ன பண்ணுறது? மனமேடையில் அவள் அமர போகிறாள், மன வருத்தத்தில் நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன். என்ன இந்த மாதிரி ஒரு தருணத்தில் சரி, கல்லூரி வாழ்க்கை இப்படி தான் போகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிற ஆசிரியர்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையே பாடமாக கற்றுக் கொடுக்குறவங்கள கடவுள்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் யூஜிக்கு அப்புறம் நம்மளோட டிசிஷன் மாதிரி நான் லா காலேஜ் போகிறேன் அப்படின்ற தருணத்தை லா காலேஜில் எனக்கு கிடைச்ச ஒரு வாத்தியார். அந்த லா காலேஜ் படிக்கும்போது அவர் சொன்னது, லவ் இடைக்கிற தருணத்தில் லவ்ன்றது காதல் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது கொள்வதோ, ஒரு பெண் ஒரு ஆணின் மீது கொள்வதோ மட்டுமல்ல. ஒரு காதல் என்பது ஒரு தாய் தன் மகனின் மீது கொள்வது, ஒரு தந்தை தன் மகளின் மீது கொள்வது, அதுவும் காதல் தான். நிறைய பசங்களுக்கு இன்றைக்கி இருக்க தருணத்தில் அவங்க ஓட்டுற பைக் மேலே லவ் இருக்கும், வாங்க போடுற பைக் மேலே லவ் இருக்கும், ஃபேமிலி மேலே லவ் இருக்கும். இன்றைக்கி நிறைய பசங்க பேஷனை விட ஃபேமிலி தான் முக்கியம்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல எந்த விஷயத்தை லவ் பண்ணுறோன்ற கற்றுக்குங்க. லவ் பண்ணுறது இந்த வயசில் தப்பே இல்லை. ஆனால் யாரை பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், கடைசி வரைக்கும் அவங்க நம்ம கூட இருப்பாங்களா அப்படின்னு நினச்சி லவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் உங்களை கொண்டு வந்து டாப்பில் நிறுத்திடுவாங்க. அன்றைக்கி அந்த வாதியார் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ளே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் ஏற்பாச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இதுக்கு மேலே டோன்ட் ஃபாலோ கேர்ள்ஸ், ஃபாலோ யோர் கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் தருணங்களை தாண்டி நமக்குன்னு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், நமக்காண்டி யாரும் வந்து பண்ண மாட்டாங்க. வாய்ப்புகள் கிடைக்கிற இடத்த உருவாக்குறத விட வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அந்த தருணத்தில் லா காலேஜாக படித்து அதுக்கப்புறம் ஒரு லாயர் ஆகி இதுக்கப்புறம் நம்மளும் ஒரு ஜட்ஜ் ஆனால் எப்படி இருக்கும், நமக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் ஐடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிட்டு ஒரு பல ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த மாதிரி குடும்பத்துலேருந்து வந்து நீ வந்து படித்து முடித்து முன்னேறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வீட்டில் உன் மகன் என்ன பண்ணுறான், அதெல்லாம் பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் நல்லா விசாரிப்பாங்க. வந்துட்டு படித்து முடிச்சுட்டேன், உன் மகன் என்ன பண்ணுறான், ஏன் மகனா ஏதோ வக்கீலாக போகிறேன்றான். ஏன் நம்ம குடும்பத்துக்கெலாம் வக்கீல்லாம் செட் ஆகுமா? என்னடா இப்படி பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு என்னதாங்க செட் ஆகும்? இன்ஜினியர் படிக்க வை. எங்கள் இன்ஜினியர் படித்தவன் லட்சக்கணக்கான பேர் வெளில இருக்கான், மறுபடியும் அவனை இன்ஜினியர் படிக்க வைக்க. ஏன்டா நீங்கள் சொந்தக்காரங்க பாதி விஷயம் சொல்லாமல் இருந்தாலே நிறைய குடும்பம் என்னத்துக்கு உருப்பிட்டுரும். அது புரியாமல் இவங்க வேறு நடுவில் வந்து எதையாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நம்ம படிக்க வச்சுறாங்க. தம்பி, என்னால் இன்ஜினியர் படிக்க முடியல, நீ படின்னு சொல்லி படிக்க வச்சு கடைசியில் அவன் இன்ஜினியர் படித்து என்ன பண்ணுறது? படித்து முடித்தோன்னா 4 பேருக்கு உதவலான்னு நினச்சான். படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் இன்ஜினியர் படித்ததுக்கே அவனுக்கு 4 பேர் உதவணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு தருணத்தில் நானும் ஜட்ஜ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்துலேருந்து வந்து அதாவது பெற்றவங்க வந்து தன் பிள்ளை எப்பயுமே மார்க் தட்டி சொல்ல மாட்டாங்க, என் புள்ள அப்படின்னு. அந்த ஒரு தருணத்தில்
வக்கீல் என் புள்ள வக்கீல் அப்படின்னு சொல்கிறத விட அந்த பெருமை எப்படியுமே இல்லை. அப்படின்ற வக்கீல்ன்ற பெருமையை விட அந்த பையன் நீதிபதியோட அம்மா நீதிபதியோட அப்பான்ற பெருமையை தான் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான். அது மூலமாக அந்த பையன் வந்து ஒரு ஃப்ரேம் ஆனான். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்க கூட இருந்தால் தான் அந்த பொண்ணு என் கூட இருந்தால் தான் என் வாழ்க்கையில் வெற்றி என்னோடய சக்ஸஸ் எல்லாமே என்னை சேரும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் என்னோடய வெற்றி சக்ஸஸ் எல்லாமே என் கூட சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் என் கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இந்த உலகத்தில் யாருமே யாரையும் நம்பி இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது. அந்த திறமையை கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சி அந்த திறமையை மூலமாக முன்னேறினா யாருக்கும் இங்கே யார் துணை இல்லாமல் வெல்லலாம். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாகவும் அமைவீங்க இந்த உலகத்திற்கு. இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.